கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இப்போ நம்ம கடைசியாக வாசிக்க கேட்ட இந்த காஸ்பல் ரீடிங்ல பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து we see Trinity, God the Father, God the Son, God the Holy Spirit, 3 பேரும் இருக்கிறத வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ட்ரினிட்டி 3 இதில் இருந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் பற்றி நம்ம வந்து இன்னைக்கு எல்லா பைபிள் ரீடிங்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அதை தான் வந்து நம்ம தியானிக்க போகிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஹிம் கூட சுத்த ஆவி என்னில் தங்கும், நல்ல ஆவி என்னில் தங்கும், தெய்வ ஆவி என்னில் தங்கும். ஸோ அப்படி ஆவியானவர் நம்ம மேலே தங்கும் போது நம்மளுக்கும் அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் மேல பரிசுத்த ஆவியானவர், அவர் ஞானஸ்நானம் எடுத்து யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே ஆவியானவர் புறாவை போல அவர் மீது வந்து தங்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து மீது வந்து ஆவியானவர் தங்குகிறார்னா என்ன செஞ்சனால ஆவியானவர் அவர் மேல வந்து தங்குறாரு, நம்ம எப்படி இருந்தா நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிறைய நேரம் நம்ம பாட்டு பாடுறோம், ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலேன்னு. பாட்டு மாத்திரம் பாடின உடனே ஆவியானவர் வந்துட முடியாது. டெஃபினட்டா நம்ம வாயில சொல்லி கூப்பிடுறோம், நல்லதுதான். பட் என்னெல்லாம் நம்ம செஞ்சா ஆவியானவர் நம்ம மீது இறங்கி வருவாரு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஏசாமி என்ன செஞ்சனால ஆவியானவர் அன்னைக்கு இறங்கி வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நானகன் கிட்ட போகிறார். அதுவே வந்து ஒரு பிக் ஸ்டெப் ஆஃப் ஹியூமிலிட்டி. தன்னையே தாழ்த்தி வானத்தையும் பூமியும் படைத்த அவரு தான் படைச்ச ஒரு மனுஷன்கிட்டயே போயிட்டு தாழ்த்தி ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். ஸோ நம்ம ஹம்பிளா இருக்கும் போது ஆவியானவர் நம்ம மேல வருவார். யோவான் ஸ்நானகனே பயப்படுறான் ஏசாமிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு. எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவ்வளோ ஒரு பொசிஷன்ல இருந்தும் தன்னையே தாழ்த்தி ஞானஸ்நானம் எடுக்கிறாருன்னா, இன்னைக்கு நம்மளும் வந்து மேபி நம்ம வந்து மற்றவங்களோட கொஞ்சம் பெட்டர் பொசிஷன்ல இருந்தாலும் நம்ம தாழ்த்தும் போது ஆவியானவர் நம்ம மேலேயும் இறங்கி வருவாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணனால ஆவியானவர் இறங்கி வருவார்னா, யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றாரு அந்த யோர்தான் நதிக்கரையில மனம் திரும்புதல், அதை பத்தி ரிப்பெண்டன்ஸ் பத்தி தான் அவர் செய்தியை கொடுக்கிறாரு. சோ உண்மையான ரிப்பெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அப்போ நம்மளுடைய ஹார்ட் சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வருவாரு. சோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மனம் திரும்புதல் தேவைப்படுது. ஒருத்தர் செய்யற அதே பாவத்தை இன்னொருத்தர் செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. சோ அதனால என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு, நிறைய இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுங்கன்றாரு. அப்படி பண்ணலன்னா உங்களுக்கே வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு பாவம் தான், மனம் திரும்ப வேண்டும் அப்படின்றாரு. அடுத்தது வந்து ஆயக்காரரை பார்த்து அநியாயமா வரி வசூல் பண்ணி வட்டிக்கு பணத்தை வாங்காதீங்கன்றாரு. போர் சேவகரை பார்த்து மற்றவங்களுக்கு இடுக்கண் செய்யாமல் இருங்கள் அப்படின்றாரு. சோ ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது ஏசாமி எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும்? அவர் வந்து மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லையே, குற்றம் இல்லாதவர். அவர் ஒன்னும் பகிர்ந்து கொடுக்காமையோ இல்லைன்னா ஆயக்காரனை போலயோ போர் சேவகனை போலயோ இல்ல, பர்ஃபெக்டா இருக்கிறாரு, ஒரு பாவமும் செய்யாத அவர் எதுக்காக போய் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோவான் கிட்ட என்ன சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இதனால் எல்லா விதமான பிரமாணங்களும் நிறைவேற ஏதுவாய் இருக்கிறது அப்படின்றாரு. அப்படின்னா என்னன்னா, அவரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாரு, இப்படி நீங்க ஞானஸ்நானம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் அவர் வந்து நமக்கு காட்டுறாரு. சோ அந்த மனம் திரும்புதல் இருக்கும்போது ஆவியானவர் இறங்கி வருகிறாரு. சோ 2 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல பாக்குறோம். ஒன்னு ஹியூமிலிட்டி, இன்னொன்னு ரிப்பெண்டன்ஸ். இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆவியானவர் இறங்கி வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல ரிப்பெண்டன்ஸ் அப்படின்னு இல்லைனாலும் யோவான் ஸ்நானகன் வந்து என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். சோ தண்ணில முக்கி எடுக்கிறாரு. ஆனால் எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம ஜனங்கள்லாம் என்ன பண்றோம், தண்ணில முக்கி எழுந்துட்டா போதும், அதோட உங்களுக்கு கன்ஃபார்ம்டு டிக்கெட் டு ஹெவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி தண்ணியில முக்கி எழுப்பலன்னா நீங்க எல்லாரும் நரகத்துக்கு போயிருவீங்கன்னு ஒரு ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து
விடுறோம். ஆனா இங்க உண்மையிலே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு, இது இந்த தண்ணியில மூழ்கி எழும்புறது வந்து இட்ஸ் a குட் திங், பட் வந்து இட்ஸ் a சிம்பிள் தான். பட் உண்மையானது வந்து என்னன்னா ட்ரூ இது வந்து ரிப்பென்டன்ஸ் வந்து நம்ம ஹார்ட்ல இருந்து வரணும். இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னு வைங்க, தண்ணியில மூழ்கி எழுப்பி எடுத்துட்டாங்க, ரிப்பென்டன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆனா ஒருத்தர் கம்ப்ளீட் ரிப்பென்டன்ஸோட இருக்கிறாங்க, ஆனா முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னா அதுக்காக அவங்கள ஆண்டவர் நரகத்துக்கு தள்ளிட மாட்டார். ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரிப்பென்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பேப்டிசமும் வந்து சேர்ந்து எடுத்தா இட் இஸ் ஸ்டில் வெல் அண்ட் குட், அவ்வளவுதானே வெளிய. நம்ம ரிப்பென்டன்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறோம். ஸோ அந்த ரிப்பென்டன்ஸ் தான் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, மாம்ச அழுக்கை நீக்குகிற ஞான ஸ்நானமாய் இராமல். அப்படியே ஏதோ தண்ணியில மூழ்கி எழுந்தா உன்னுடைய மாம்ச அழுக்கு தான் போகும். அது நிறைய பேர் பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்லாம் வந்து கேஞ்சிஸ் ரிவர், ஏன்னா கங்கா யமுனா அப்படி நதிகள் எல்லாம் போய் முக்கி எழுப்புறாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு ஃபிளைட் பிடிச்சு போய் யோர்தான் நதியில போய் முங்கி எழுந்துச்சுட்டா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா பேதுரு சொல்றாரு, மாம்ச அழுக்கை நீக்குகிற ஞான ஸ்நானமாயிராமல் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையின் ஞான ஸ்நானம், அதாவது இருதயத்தின் அழுக்கை போக்குகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்றார். சோ அந்த இருதயத்தை சுத்திகரிக்கிறது தான் ஞான ஸ்நானமே ஒழிய மாம்ச அழுக்கை நீக்குகிறது அது வந்து ஞான ஸ்நானம்னு சொல்ல முடியாது அப்படின்றார். சோ அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நீங்க வந்து அந்த ட்ரூ ரிப்பென்டன்ஸ் உங்க உள்ளத்துல இருந்து வரணும், அதுதான் ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப ஏசாமி வந்து அவருக்கு இருக்கிற அந்த ஹியூமிலிட்டினாலையும் அந்த ரிப்பென்ட் பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் அவர் காட்டுறனாலையும் ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகிறார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பாக்குறோம். சோ இந்த ஆவியானவர் இப்போ நம்மளும் அதே மாதிரி ஒரு தாழ்மையோட இருந்து நம்ம கிட்ட இருக்கிற பாவங்களை எல்லாம் நம்ம மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது நம்ம மேலேயும் ஆவியானவர் இறங்கி வருவாரு. சோ நம்ம மேல ஆவியானவர் இறங்கி வருவார்னா, அந்த காலத்துல யூதர்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க ஆவியானவர் இறங்கி வருது ஜூயிஷ் பீப்புளுக்கு மாத்திரம் தான், கடவுள் இயேசு கிறிஸ்து எல்லாம் வந்து பிதா அந்த எகோவா இவங்க எல்லாம் வந்து யூதர்களுக்காக தான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா புறஜாதியாருக்கும் இயேசு கிறிஸ்து அப்படின்றது இன்னைக்கு வந்து காலையில, இன்னைக்கு நம்ம காலையிலன்னா இந்தியால வந்து ஈவினிங் டைம். ஸோ கிங்டம் ஆஃப் காட் சென்னையில வந்து அந்த சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும் போது என் கசின் ஒய்ஃப் துசிதா வந்து ஒரு சுருக்க ஜபம் வாசிச்சா. நான் நிறைய சுருக்க ஜபம்லாம் நம்ம இதுல கட் பண்ணிடுறது, ஏன்னா வாசிச்சுட்டே இருந்தா அது பாட்டுக்கு எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அது அப்பீலிங்கா இருக்கும்னு தெரியாதுன்னு. ஆனா இன்னைக்குரிய சுருக்க ஜபம் வந்து அவ வாசிக்கும் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வர பைபிள் ரீடிங்க்கு கரஸ்பாண்ட் ஆகி வந்துச்சு. அது என்ன சுருக்க ஜபம்னா, புறஜாதியாருக்கு கிறிஸ்து வெளிப்பட்ட நாளாகிய பிரசன்ன திருநாள். சோ ஜென்டைல்ஸ் ஆகிய நமக்கும் அந்த பரிசுத்த ஆவி வருது. பட் ஆனா அந்த சுருக்க ஜபத்துல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திரத்தினாலே புறஜாதியாரை வழி நடத்தி அவர்களை உங்களுடைய ஒரே பேரான குமாரனை வெளிப்படுத்தின தேவனே, இப்பொழுது விசுவாசத்தினால் உம்மை அறிய இருக்கிற நாங்கள் இஜீவனுக்கு பின்பு உமது தேக மகத்துவத்தை நாங்கள் தரிசிக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தலும் ஆமேன் அப்படின்றார். சோ இதுல என்ன தெரியுதுன்னா, புறஜாதியார் யாருன்னா, ஏசாமி பிறக்கும் போது அப்பமே புறஜாதியாருக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். யார் அந்த புறஜாதியார்? அந்த சாஸ்திரிகள். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளுக்கும் ஜூஷ் பீப்புளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த பீரியட்லயே புறஜாதியார் வந்து இயேசு கிறிஸ்துவை கண்டு வணங்கி பணிந்தது போல இன்னைக்கும் வந்து புறஜாதியாரிய நமக்கும் நம்ம அதே மாதிரி ஒரு தாழ்மையோடு மன திரும்புதலோடு நம்ம இருக்கும் போது ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, நமக்கும் அந்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கும் தருகிறார். சோ இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட நிருப வாக்கியம் வந்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இது வந்து this is a conversation between Cornelius and Peter. சோ இந்த அதுல உள்ள ஒரு செய்தியை வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ இன்னைக்கு இந்த பைபிள் ரீடிங் தான் நம்மளுக்கு வரும்னு தெரியாது. கரெக்டா வந்து அதுல வந்து, ஏன்னா அங்க இந்தியா சர்ச்ல கிங்டம் ஆஃப் காட்ல ஒரு ஹிந்து கப்பிள் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்,
இந்த செய்தியை வந்து கொடுக்கும்போது கொர்னேலியஸ் வந்து இஸ் அ ஜென்டைல், ரைட், ஹிந்து மாதிரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் ரோமன்ஸ், இட்டாலியில இருக்கிறவன் கொர்னேலியஸ். ஸோ அங்க உள்ள ஏராளமான ரோமன் காட்ஸ் எல்லாம் வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த ஜூம்ல பார்க்கும்போது அந்த பையன், அவன் ஒரு ஐடி தான், இங்கே தான் இருக்கிறான், ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இருக்கிறான், 2 பேரும் ஹிந்துஸ், புதுசா ஆண்டவரை ஏத்துக்கிட்டு வந்தவங்க. ஸோ நான் வந்து அப்போ அந்த கொர்னேலியஸ் பத்தி நான் சொல்லணும்னா, காட் இஸ் நாட் அ பார்ஷியல் காட். பேதுரு வந்து கொர்னேலியஸ்ட சொல்றாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். ஸோ கொர்னேலியஸ் வந்து என்னன்னா, he was worshipping a pagan god, பட் ஆனா என்னன்னா அதுல ஒரு உண்மை இருந்துச்சு. ஸோ நான் அதான் சொன்னேன், இப்போ இவங்க 2 பேரும் ஒரு ஹிந்து கப்பிள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஹிந்து காடை எந்த, இப்போ ஹிந்துவா பிறந்தானா நம்மளும் அந்த கடவுளை தான் கும்பிட்டுட்டு இருந்திருப்போம், ஆனா அதுலயும் ஒரு உண்மை இருந்துச்சுன்னா, உண்மையான தேவன் இறங்கி வந்து அவர்களை தம்மண்டை இழுத்துக் கொள்வார். நம்ம போய் ஆர்கியூ பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பிரதர் சாலமன் இங்க இருக்கிறாங்க. எப்படி அந்த கோயில்ல எல்லாம் இருந்தாங்கன்னா, அப்படியே அதுல ஒரு உண்மையான ஒரு பக்தியோட இருந்தா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். சோ அப்படி வந்து கொர்னேலியஸை வந்து கடவுள் எடுத்துட்டார். சோ என்னன்னா, ஐ வாண்டட் டு மேக் அ பாயிண்ட் இந்த ஹிந்து கப்பிளுக்கு. அந்த மாதிரி நீங்க உண்மையான பக்தியா இருந்ததுனாலதான் கடவுள் வந்து என்ன பண்றாரு, உங்களை இங்க கூட்டிட்டு வர்றாரு. கொர்னேலியஸ் வந்து யாரும் போய் ஏன் கடவுள் பெருசு உன் கடவுள்லாம் ஆர்கியூ பண்ணல. ஆனா கடவுளே இறங்கி வந்து அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. சோ அவர் காட் இஸ் நாட் அ பார்ஷியல் காட்னு அந்த செய்தியை கொடுத்துட்டு முடிச்ச உடனே, சரி இந்த சண்டே என்ன பைபிள் ரீடிங்னு பார்த்தா, இதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வருது, பட் இதோடைய கண்டினியூட்டி. அப்போ பாருங்க, ஆவியானவர் நம் மத்தியில இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஆவியானவர் நம் மத்தியில இருக்கிறாரு அப்படின்றத again and again he is confirming and reconfirming. சோ அப்போ ஒரு சந்தோஷம், சரி God is talking to us, இப்பவும் கடவுள் நம்ம கூட முகமுகமாய் பேசுகிறார் அப்படின்ட்டு. சோ இங்க வந்து என்ன ஆகுது, பேதுரு வந்து சொல்றான் கொர்னேலியஸ் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு, then he is narrating இன்னும் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம். கொர்னேலியஸ்க்கு தெரியாதுல்ல இந்த ஞான ஸ்நானம் பத்தி எல்லாம். சோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இயேசுவை ஏத்துக்கிறான். அதனால பேதுரு சொல்றான், இந்த மாதிரி ஜான் த பேப்டிஸ்ட்னு ஒருத்தன் இருந்தான், யோவான் ஸ்நானகன்னு, அவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அந்த ஞான ஸ்நானம் கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு, ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மீது இறங்கி வந்தாரு. இறங்கி வந்த உடனே 3 காரியங்கள் நடந்துச்சு இயேசுவுக்குன்னு சொல்லி சொல்றான். ஒண்ணு வந்து அவர் வல்லமையினால் நிரப்பப்பட்டார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டார். சோ ஆவியானவர் இறங்கி வந்த உடனே என்ன ஆகுது, வல்லமையினால் நிரப்பப்படுகிறோம். சோ we are empowered. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன ஆகுது, அவர் அந்த ஆவியானவர் புறாவை போல அவர் இறங்கி வந்த உடனே கொர்னேலியஸ்ட பேதுரு வந்து இத சொல்றான், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்றான். மூணாவது பாயிண்ட் வந்து என்ன சொல்றான்னா, பிசாசின் வல்லமையினால் பிடிபட்ட எல்லா வியாதிகளையும் அவர் சொஸ்தமாக்கினார். சோ 3 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல சொல்றாரு. பேதுரு வந்து சொல்றான் கொர்னேலியு கிட்ட, வல்லமையினால நிரப்பப்பட்டாரு, அவர் வந்து நன்மை செய்கிறவராக இருந்தார், எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்தினார். சோ ஆவியானவர் இறங்கி வரும்போது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இது அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது கொர்னேலியஸோட என்டையர் ஃபேமிலி அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு புறஜாதியார் எல்லாம் அந்நிய பாஷையை பேசினாங்களாம். அப்போ அங்க இருக்கிற ஜூஷ் பீப்புள், யூதர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ஓ புறஜாதியாருக்கும் எப்படி பரிசுத்த ஆவியானவர் வராங்க, வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்களாம். எப்படி வந்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து புறஜாதியார் அவங்களா எங்கேயோ இருந்து வந்து ஏசாமிய பார்க்க வராங்களோ, இப்போ என்ன ஆகுது, அது கண்டினியூ ஆகுது. அந்த ஜென்டைல்ஸ்ல தான், அந்த லிஸ்ட்ல தான் இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கும் அந்த ஆவியானவர் வந்திருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சோ அந்த ஜூஷ் பீப்புள் ஆச்சரியப்படுறாங்களோ, பரவாயில்லையே ஜென்டைல்ஸ்க்கும் இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு. அப்புறம் தான் பேதுரு சொல்றான், சோ அப்போ எல்லாருக்கும் ஆவியானவர் பரிசுத்த ஆவி வந்துருச்சுன்னா இவங்களுக்கு நம்ம ஞான ஸ்நானம் கொடுக்கலாம்னு சொல்லி அவர்களுக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆவியானவர் இறங்கி வரும்போது நம்ம என்னெல்லாம் செய்வோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 61ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு. சோ நம்ம மேல இருக்கும் போதுதான், ஆவியானவர் நம்மோட கூட இருக்கும் போதுதான் நமக்கு இந்த பவர் கிடைக்கும், நம்ம நன்மை செய்வோம், நம்ம வந்து வியாதிகளை பிசாசுகளை நம்ம வந்து துரத்த முடியும்.
ஆவியானவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சிம்சோன் பாருங்க, ஒரு நல்ல அவனுக்கு இருக்கிற பலன் எப்படி வந்துச்சு? ஆவியானவர் அவன் கூட இருக்கிறனாலதான் அவனுக்கு அந்த மகா பெரிய பலன் இருந்துச்சு. அந்த பலன் வந்து அவனை விட்டு போயிடுச்சு. ஆவியானவர் அவனை விட்டு போயிடுறாரு. ஓகே, அவனுடைய ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அந்த சீக்ரெட் எல்லாம் அவன் தெலீலாள் கிட்ட சொன்ன உடனே ஆவியானவர் அவனை விட்டு போயிடுறாரு. போன உடனே அந்த தெலீலாள் சொல்றா, சிம்சோனே பெலிஸ்தர் உன் மீது வந்து விட்டார்கள். உடனே அவன் ஆவியானவர் தன்னை விட்டு போனதை உணராம அவன் என்ன சொல்றான், முன் போல நான் எழுந்து போவேன் அப்படின்னு சொல்லி ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா அந்த பலப்படுத்துகிற ஆவியானவர் அவனோடு கூட இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி முளைக்கும். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாயினுடைய மகன் தாவீது, தாவீதினுடைய வேர்ல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அப்போ அதுல வந்து ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியையும் அவர் தந்தருளினார். சோ இப்ப ஆவியானவர் வரும்போது நமக்கு ஞானம் கிடைக்கும், ஆவியானவர் வரும்போது நமக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து மேலேயே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம்? வல்லமையினால் நிரப்பப்பட்டார். சோ அந்த பலன் இந்த நேரத்துல நமக்கும் அந்த தாழ்மையோடு நம்ம இருக்கும்போது, நம்ம வந்து அந்த மனம் திரும்புதலோடு இருக்கும்போது, ஆவியானவர் நம் மீது இறங்கும் போது நமக்கும் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த பலன் கிடைக்கும். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நம்மளை விட மற்றவங்க பயங்கர பலசாலியா இருக்கலாம், ஆனா ஆவியானவர் நம் மீது வரும்போது நமக்கு வந்து அந்த பலன் கிடைக்குது. So different types of strength நமக்கு தேவைப்படுதுல, பிசிக்கலாவும் நமக்கு பலன் தேவைப்படுது, மென்டலாவும் பலன் தேவைப்படுது, ஸ்பிரிச்சுவலாவும் பலன் தேவைப்படுது. அது பிப்ளிக்கலா பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதை எப்படி ஆண்டவர் பலப்படுத்தினாரு, நம்ம மேலேயும் ஆவியானவர் வந்தாருன்னா எப்படி நம்மையும் பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மரியாளுக்கு பாத்தீங்கன்னா மென்டலா ஷி நீடட் ஸ்ட்ரென்த். ஏன்னா ஜூஷ் கஸ்டம் படி ஒரு பொண்ணு வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னா கல்லடிச்சு கொண்டுருவாங்க அதை. So she was afraid. அப்படி ஒரு மென்டல் பிரஷர்ல இருக்கும்போது ஆவியானவர் வந்து எப்படி அவளை பலப்படுத்துறாருன்னா, தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். சோ அந்த பலன் வந்து அவ மேல நிழலிட்ட பொழுது she was strengthened mentally. அதுக்கப்புறம் அவ வந்து அதை குறிச்சு ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. இன்னைக்கும் நம்ம வந்து நிறைய அந்த மாதிரி ஹை பிரஷர் சிச்சுவேஷன்ஸ் வழியா நம்ம போயிட்டு இருக்கும் போது இந்த ஆவியானவர் நம்ம மேல இருந்தார்னா, இந்த ஹியூமிலிட்டியோட ரிப்பெண்டன்ஸோட நம்ம இருக்கும் போது ஆவியானவர் வருவார். அவர் நம்ம மேல இருந்தார்னா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்காக ஆண்டவர் அந்த சிச்சுவேஷனை எடுத்து போடல. மரியாளுக்கு வந்து சரி உனக்கு வேற மாதிரி அந்த சிச்சுவேஷன், அந்த அதே சிச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கா, பட் she was strengthened by the Holy Spirit அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த் மாத்திரம் அப்படின்னு இல்லை, பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படுது. கிதியோனுக்கு வந்து he was powerless, அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா மீதியானியர் வந்து ஏராளமான ஜனங்கள், அவனால அவங்கள மேற்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. சோ அவனுக்கு இருக்கிறது கொஞ்சம் பலம் தான், ஆனா ஆண்டவருடைய பலன் அவன் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. சோ அவனுக்கு அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துதான் அந்த என்டையர் மீடியானைட்ஸையும் அவன் முறியடிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி தான் பவுல் அப்போஸ்தலனும். பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, பலவீனமா இருக்கிறாரு, ஸ்ட்ரென்த் இல்ல. பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக கடவுள்கிட்ட கேட்கிறாரு. கடவுள் வந்து பாரு உன்னை 10 பேர் அடிச்சு போட்டுற மாதிரி உன்னை ஸ்ட்ரென்தன் பண்றேன்னு சொல்லிருக்கலாம், பண்ணலாம். சிலருக்கு அப்படியும் கூட அவர் பண்ணலாம், இல்லைன்னு கிடையாது. பவுலுக்காக என்ன சொல்றாரு, உனக்கு நீ வீக்கா தான் இருப்ப, நீ அப்படியே தான் இருப்ப, ஆனா என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் உனக்கு தரேன் அப்படின்றாரு. சோ பவுல் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தா கூட அது கொஞ்சம் தான் இருக்கும் ஸ்ட்ரென்த், ஆனா ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த்தே எனக்கு மேல வருதுன்னா அப்போ அது எவ்வளவு அதிகமான ஸ்ட்ரென்த். அதனால என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்றாரு. ஏன்னா கடவுளுடைய பலன் வந்து என் மேல வந்துருச்சுன்னு. சோ இப்படி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் கடவுள் கொடுத்து, ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடா, வீக்கா, ஃபெட்டிக்டா, டயர்டா இருக்கலாம். ஆண்டவர் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் மாத்திரம் இல்ல, ஹோலி ஸ்பிரிட் நம்ம மேல வரும்போது பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. ஏன்னா யோசுவா பாருங்க,
நான் 20 வயசுல என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அதே ஸ்ட்ரென்த் 80 வயசுலயும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். யாரால அப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் ஆவியானவர் கூட இருந்தா மாத்திரம் தான் அப்படி எல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், அதுதான் அந்த அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அந்த ஸ்ட்ரென்த் வந்து பாருங்க, மற்றவங்களுக்கு போய் இவாஞ்சலிசம் பண்றதுக்கும் அதுக்கு ஒரு தனி ஸ்ட்ரென்த் தேவை. சும்மா நம்மளா போயிட்டு ஹோலி ஸ்பிரிட் இல்லாம நானும் போய் சுவிசேஷத்தை சொல்றேன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பின்பு உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சோ அந்த ஆவியானவர் இருந்தாதான் நமக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வரும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வரும், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பலன் அடைந்து மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிப்போமா, யூதேயா சமாரியா அப்படின்னு. அததான் ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அந்த ஆவியானவர் இருந்தா மாத்திரம்தான் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், சீயோனிலே துயரப்பட்ட அனைவரையும் சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும், சாம்பலுக்கு பதிலாக அவர் எனக்கு சிங்காரத்தையும் கொடுக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த மாதிரி கண்ணீருக்கு பதிலாக துதியின் உடையை அவர் எனக்கு கொடுக்கிறார். சோ இதெல்லாம் என்னன்னா, ஆவியானவர் நம்ம மேல இருக்கும் போதுதான் நம்ம பலன் அடைந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். சுவிசேஷத்தை சொல்றது மாத்திரம் கிடையாது, அதை கட்டுண்டவர்களுக்கு விடுதலை பண்ணுவோமா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுப்போமா. கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்தல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்றது. இது எல்லாம் வந்து பரிசுத்த ஆவி நம்ம மேல இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம செய்ய முடியும். சோ இது எல்லாத்துக்கும் என்ன வேணும், நமக்கு பலன் வேணும். ஆவியானவருடைய பலன் ஒத்தாசை இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே இதெல்லாம் செய்ய முடியாது. சோ ஆவியானவர் நம்மளே பாக்குறோம், எப்படி சிம்சோனை விட்டு ஆவியானவர் போகும்போது he became helpless, physical strength எல்லாமே போயிடுச்சு. தாவீதுக்கும் பாருங்க, ஆவியானவர் அவன் தப்பு பண்ண உடனே அவனை விட்டு போயிடுறாரு. இச்சிக்கிறான், விபச்சாரம் செய்கிறான், கொலை செய்கிறான். இந்த 3 கற்பனைகளையும் அவன் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, ஆவியானவர் அவனை விட்டு போயிடுறாரு. அப்போ இவன் எப்படி ஜெபம் பண்றான், ஃபர்ஸ்ட் என் இருதயத்தை சுத்திகரியும். ஏன்னா ரிபெண்டன்ஸ் இல்லைன்னா அண்ட் பிரேயர் ஆஃப் ஹியூமிலிட்டி, அது ரெண்டையுமே தாவீது பண்றான். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறான். ரிபெண்ட் பண்ணி ஜெபம் பண்ண உடனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆவியானவர் போயிடக்கூடாது, அப்படியே இருக்கட்டும், நிலைத்து இருக்கட்டும், என் உள்ளத்திலே நிலைவரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சோ இதுல வந்து பரிசுத்த ஏசாமி யோர்தான் நதிக்கரையிலிருந்து வெளியில வந்த உடனே ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். சோ பேதுரு வந்து இதெல்லாம் அப்படியே நரேட் பண்றான் கொர்னேலியஸ் கிட்ட. அப்படி அவர் வல்லமையால் நிரப்பப்பட்டார். சோ அவருக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. அதே போல நாமும் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளையும் அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். சோ அதுதான் வந்து இந்த சாங் ஷீட்ல வந்து ஒரு சாங், அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை வந்து நம்ம பாடலாம். அதுல பலன் அடைய நிரப்பிடுமே, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பாக்குறோம். பலன் அடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. சோ ஆண்டவர் வந்து நம்மளை பலப்படுத்துறதுக்கு அந்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு போகும்போது இந்த வாரம் ஃபுல்லா ரைட் நம்மளுக்கு கடவுள் வந்து எல்லா விதமான மென்டல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் தருவார்னு அர்த்தத்தோடு நம்ம வந்து இந்த பாடலை பாடலாம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா இதம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது நம்ம விசுவாசத்தோடு இந்த அடிகளை பாடி இந்த வசனத்தை கிளைம் பண்ணலாம். ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கொடுத்து என்னை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்க்கிறோம். அந்த ஆவியான கொர்நேலியு, பேதுரு வந்து கொர்நேலியுட்ட சொல்றாரு, ஏசாமி வந்து அப்படி ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்த உடனே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்மளால தீமை செய்யவே முடியாது, நன்மை மாத்திரம்தான் நம்ம செய்ய முடியும். யோசேப்பு பாருங்க, அவன் வந்து நன்மை செய்கிறவனாகவே இருக்கிறான். அவன் வந்து அந்த பார்வோன் மூலமாக எல்லா இடத்திலையும் தன்னுடைய சகோதரர் மத்தியிலையும் பாத்தீங்கன்னா சகோதரர் எல்லாம் தீமை செய்கிறார்கள். தீமை செஞ்ச சகோதரருக்கு கூட யோசேப்பு வந்து நன்மை தான் செய்கிறான். எப்படி அப்படி செய்ய முடியுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவியானவர் உள்ள இல்லைன்னா அப்படி செய்ய முடியாது. சோ யோசேப்பு எப்படி அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு நமக்கு எப்படி தெரியும்னா, பார்வோனே யோசேப்பை பற்றி சாட்சி சொல்றான். என்ன சாட்சி சொல்றான்? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? சோ பரிசுத்த ஆவியானவர் யோசேப்புக்குள்ள இருக்கிறத பார்வோன் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? சோ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது எப்படி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, எப்படி யோசேப்பு வந்து நன்மை செய்கிறான், தாவீதுக்குள்ளேயும் அந்த ஆவியானவர் இருந்தனாலதான் சவுல் வந்து அவனுக்கு தீமை செய்தாலும் தாவீது வந்து என்ன பண்றான்? நன்மை செய்கிறவராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னா என்ன நன்மை செய்தார்? குருடருக்கு பார்வை அளிக்கிறது, செவிடரை கேட்க வைக்கிறது, முடவர்களை நடக்க வைக்கிறது, சப்பானிகளை நடக்க வைக்கிறது. அது மாத்திரம் அல்ல, நம்ம இப்போ கேட்டது போல கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அப்படி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. இப்படி அநேக காரியங்கள், நன்மைகள் செய்கிறவராகவே இருந்தார். நம்மளும் வந்து ஆவியானவர் நம்மீது இறங்கி வரும்போது நம்ம ஆண்டவர் நம்ம தவறான பாதை தீமை செய்யற மாதிரி நம்ம போனா கூட வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூணாவதா என்ன பார்க்கிறோம்னா, ஆவியானவர் வரும்போது பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டவர்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சொஸ்தமாக்கினார். சோ வியாதின்னு பார்க்கும்போது பிசாசினால மாத்திரம்தான் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிலது வந்து நம்ம பாவத்தினால சில வியாதி வருது, சிலது வந்து யோபுவனுடைய வாழ்க்கையில வந்தது போல பிசாசு என்ன பண்றான், சில வியாதிகளை வருகிறதுக்கு கடவுள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நமக்கு சில வியாதிகள், சுகவீனங்கள், பலவீனங்கள். நான் நினைக்கலாம் சிக்னஸ் வந்து வேற, டிசீஸ் வந்து வேற. இப்போ டிசீஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஹை பிளட் பிரஷர் இருக்கு, இல்லைன்னா கிட்னி இஷ்யூஸ் இருக்கு, கேன்சர் இருக்கு, இதெல்லாம் வந்து டிசீஸ். சிக்னஸ்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எனக்கு கோல்டு வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு டயரியா வந்துருச்சு, ஃபீவர் வந்துருச்சு, இதெல்லாம் வந்து சிக்னஸ். அதுதான் வந்து வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நோயும் வேற, வியாதியும் வேற. சோ ஏசாமியால வியாதியை மாத்திரம் சுகப்படுத்துவாரு, நோயை சுகப்படுத்த முடியாதுன்னு கிடையாதுன்னா, நிறைய சிக்னஸ் மெடிக்கலா பாத்தீங்கன்னா there is no cure, ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், அப்படிதான் நிறைய இருக்குது. பட் ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், அவர் எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணி சகலவித நோய்களையும் வியாதிகளையும் குணப்படுத்தினார். அந்த பரிசுத்த ஆவி அவர் மேல இருக்கும் போது அந்த சகலவித வியாதிகளையும் நோய்களையும் இருந்து அவர் சுகப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று அறிந்து, ஏன்னா அவர் மேல ஆவியானவர் இருக்கிறதுனால வல்லமை புறப்பட்டது என்று அறிந்து
தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று அறிந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை போய் தொடர்றதுக்கு எத்தனித்தார்களாம், முயற்சி செய்தார்கள். அவர் எப்படியாச்சும் போய் தொட்டா போதும் நம்மளுக்கு சுகம் கிடைச்சிடும். ஏன்னா அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டு சுகம் கிடைச்சதுல அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டு அவர் தொட்டாலே நம்மளுக்கு ஹீலிங் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அவரை தொடரணும்னு போனாங்களாம். சோ அப்ப பரவாயில்ல, ஏசாமி பிசிக்கலா இருந்தாரு, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தாரு. அதனால எல்லாருக்கும் சிக்னஸ்ல இருந்து ஒரு டிசீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கியூர் கிடைச்சதுன்னா இன்னைக்கு நமக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய வஸ்திர தொங்கலையாவது தொட்டா சுகம் கிடைக்கும் தானே இருக்கு. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கல்களால் நிறைந்திருந்தது. சோ இப்ப நம்முடைய ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கல்களால் நிறைந்திருக்கிறதுனா, ஆலயத்துல நம்ம விசுவாசத்தோடு ப்ரே பண்ணாலே போதும், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் அப்படின்னா அதுல தொட்டதுல 80% சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் இல்ல, ஒருத்தர் விடாம தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். சோ எப்பேற்பட்ட இன்கியூரபிள் டிசீஸா வேணா இருக்கட்டும் சுகப்படுத்தினாங்க. சோ இதெல்லாம் அந்த ஹோலி ஸ்பிரிட்னால வரது மாத்திரம் தான். சோ ஆவியானவர் வரும்போது பேதுரு சொல்றான் கொர்நேலியுகிட்ட, அவர் மேல வல்லமை உள்ளவராக இருந்தாரு, நன்மை செய்கிறவராக இருந்தாரு, எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றான். அந்த ஆவியானவரை நம்மளும் அதே மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காண்பித்த அதே ஹியூமிலிட்டி, அதே ரிப்பெண்டன்ஸோட நம்ம இருக்கும்போது இன்னைக்கும் நம்ம மத்தியில இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்கி வருவார். அதே வல்லமையை நமக்கும் கொடுப்பார், நமக்கும் நன்மை செய்கிற ஒரு உள்ளத்தை கொடுப்பார், நம்முடைய எல்லா வியாதிகளிலும் நோய்களிலும் இருந்து நம்மை சுகப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல, இந்த பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ்ல அதுல ஏதோ அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரு, தண்ணியில முக்கிறதா, பாதி முக்கணுமா முழுசா முக்கணுமான்னு இந்த வியாக்கியானத்தை எல்லாம் விட்டுட்டு ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நமக்கு என்னென்ன கடவுள் எப்படி ஆவியானவர் நம்ம மத்தியில செயல்படுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த 3 ஆசீர்வாதங்களோடு இந்த வாரத்துக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருவாராக. ஆமீன்.